வணக்கம். இன்றைக்கி பணம் பல வழிகளில் வரும். வித்தின் செகண்டில் பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது சம்பாதிச்ச பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய அனாவசியமான செலவுகள் நம்மளுக்கு வரவே கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? இதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி, பிரபஞ்ச விதிப்படியும் சரி, சில குறியீடுகளும் சில எண்களும் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, சாவி மாதிரி நமக்கு அந்த பிரபஞ்ச ரகசியங்களில் திறக்கக்கூடிய திறவுகோலாக நமக்கு அமையுது. இன்றைக்கி நான் மேலே கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த சிம்பிளை நீங்கள் அழகாக ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே பச்சை கற்பூர பொடியை அப்ளை பண்ணிவிட்டு மடித்து உங்களுடைய வேலட், பர்ஸு, பணம் வைக்கிற பெட்டி அதில் வச்சுடுங்க. முழு மனசார நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். இன்றைக்கே நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இரவுக்குள்ளே கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு கேஷ் வரும். இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி 888 அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லிவிட்டு இந்த விஷயம் எங்களுக்கு பழிக்கணும் அப்படின்னு முழு மனசார நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்க்கலாமா? இந்த குறியீடை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான விதி பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பு விதி, மணி அட்ராக்ஷன். அதாவது நிறைய இடங்களில் பணம் முடங்கி கிடந்துரு அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா அந்த ஃப்ளோ இருக்காது. சம்பாதிப்போம், நம்ம உழைக்கிற காசு எடுத்துகிட்டு வருவோம், ஆனால் உள்ளே வச்சு அதை தங்க வச்சு நமக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு பண தேவை தட்டுப்பாடு ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கோம், சேர்த்து வைக்கவே முடியல அப்படிலாம் நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருப்போம். ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் ஒரு அபரிவிதமான ஆற்றல் இருக்குது. அதாவது நம்ம எப்படி பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வோம்? நம்மளுடைய எண்ணங்களை சரியாக நம்ம யோசிக்கணும். அடுத்தது எழுதும் முறை. அதுக்கு அடுத்தது எந்தெந்த வாசனை விஷயங்கள் ஈர்க்கும், என்ன மனம் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இப்போ பேப்பரில் எழுதுகிறோன்னா அது எந்த கலரில் நம்ம எழுதணும், இது எல்லாமே நம்மளுடைய பிரபஞ்ச குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும். சில சமயம் இதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு கூட யோசிப்போம். கண்டிப்பாக முழு மனசாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இந்த பிரபஞ்ச ரகசியம் தெரிஞ்சவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இந்த குறியீடுகள், இந்த எண்கள் எல்லாமே பரிபூர்ணமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது. அதே எண்ணத்தை நீங்களும் முழுமையாக நம்புங்க. நான் சொல்கிற இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய கேஷ் பாக்ஸில், உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில், உங்களுடைய பூஜை அறையில், உங்களுடைய வேலட், பர்ஸில், எங்கே வேணாலும் இதை ஒட்டி வச்சுக்கலாம். சில குறியீடுகளை நீங்கள் பெரிய சைஸில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட உங்களுடைய கதவில் நீங்கள் அடிக்கடிக்கு பார்க்கக்கூடிய இடங்களில் ஒட்டி வச்சுட்டு எனக்கு முழு மனசு, அதாவது இந்த குறியீடுகள், இந்த எண்கள் எல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய எண்ண அலைகள் சரியானதாக இருக்கணும். நீங்கள் முழுமையாக நம்பணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பலமாக அமைந்து நீங்கள் கேட்குறத இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. அதனால் உங்களுடைய மனோநிலை மிகவும் முக்கியமாக இருக்குது. அந்த மனசை நம்பிக்கையோட என்கிட்ட, அதாவது என்னிடம் போதிய பணம் இருக்கிறது, இன்னும் கொண்டிருக்கின்றது மனசார நினச்சிட்டு முதல் விஷயம் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். இந்த விஷயத்தை நம்ம செய்யறதுக்காக நமக்கு பிரபஞ்சம் இந்த குறியீடை காமிச்சிருக்கு. இதை நம்ம செஞ்சு பணத்தை ஈர்க்கின்றோம். அதனால் நன்றி பிரபஞ்சமே, தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுடைய நன்றி உணர்வை செலுத்துங்க. இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த விஷயத்தை, இந்த குறியீடை ஃபிகு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சிம்பிளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படின்னா ஒரு பேப்பரில் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பொடியை நம்ம வச்சுக்கிட்டு இந்த சிம்பிளை ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த பச்சை கற்பூரம் பொடியை அது மேலே தூவி விடுங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது போன்ற வாசனை விஷயங்கள், நம்ம என்ன சொல்கிறோன்னா சந்தனம், மனம் மிகுந்த சில விஷயங்கள் அதிர்வெண்கள்னு சொல்லுவோம், வைப்ரேஷனை உருவாக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த பொருட்களுக்கு எல்லாமே இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ஆன்மீக ரீதியான எந்த ஒரு ஈர்ப்பு விஷயத்தை செய்யும் பொழுதும் சில மனமுள்ள பொருட்களை நம்ம சொல்கிறோம். அதில் இன்றைக்கி பச்சை கற்பூரத்தை சொல்லியிருக்கோம். இந்த விஷயம் சில விஷயங்கள், அதாவது எண்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, நேரம் கூட சில விஷயங்களோட ஒப்பிடப்படும். அதாவது ஒரு பவர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட நேரங்களில் இந்த குறியீட்டை செயல்படுத்தும் பொழுது இன்னும் அதிவேக சக்தியாக பயன்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சிறந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே
சுக்கிரஹோரை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரங்கள் காலை 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, அப்படி எல்லா நேரமும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எப்போவுமே இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் காலை அதிகாலைன்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம். முக்கியமான விஷயம், இந்த நேரங்களில் நீங்கள் இந்த சிம்பிளை ட்ரா பண்ணி உங்களுக்கான தேவையை கேட்குறீங்க அப்படின்னும் பொழுது உங்கள் மனம் மிகவும் அமைதியாகவும் பிரபஞ்சத்தோடு இணைந்தும் இருக்க வேண்டும். அந்த தான் பரிபூர்ணமான ஆற்றல் உங்களோட வந்து சேரும். உங்களுடைய ஆழ் மனது இருக்கு இல்லையா, அதில் பதிய வைக்கணும். இந்த விஷயங்களை பதிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது என்னென்னா, இதை ஒரு பயிற்சியாக செய்யணும். அதாவது 21 நாட்கள் தினமும் நீங்கள் 21 முறை, நேரம் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ தினம் ஒரு முறை கூட இந்த குறியீட்டை நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு எனது வருமானம் உயர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 21 முறை எனது வருமானம் உயர்கிறது, எனது வருமானம் உயர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே வாங்க ஒரு பேப்பரில். இந்த சிம்பிளை மனசில் நினச்சிக்கிட்டே எழுதிட்டு வாங்க. இந்த மந்திரம், ஃபிகு மந்திரம் உச்சாடனம், அதாவது எனக்கு பணம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, எனது வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, அதிக அளவில் பணம் வருகிறது, செல்வம் பெருகுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 21 நாள் 21 முறை பேப்பரில் எழுதிட்டு வாங்க. மைண்டில் டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பணம் வருகின்றது, செல்வம் பெறுகின்றது, எனக்கு அனைத்தும் நலமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி வார்த்தைகளில் கூட 108 முறை நீங்கள் வந்து மைண்டில் மெடிடேஷன் பண்ணலாம். இது எதுக்கு இத்தனை நாள் சொல்கிறேன், இதை மைண்டில் ஏன் வந்து தியானமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, இப்போ முதல்லலாம் வந்து அட்ரஸ் கேட்போம், இப்போ மொபைல் எடுத்து மேப் ட்ராக் பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தில் சொல்ல நீங்கள் இந்த குறியீடை எழுத நான் சொல்கிற இந்த மந்திரங்களை பேச நினைக்க ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுடைய மைண்டில் இந்த பிரபஞ்சம் செயல்படும். அதாவது உங்களுக்கு எப்படிலாம் ஐடியா கொடுக்கும், எங்கேருந்தெல்லாம் பணம் வரும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தும், உங்களுக்கான மைண்ட் அளவில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். பாசிட்டிவாக நீங்கள் யோசித்து மன அமைதியோட நம்பிக்கையோட செயல்பட தூண்டும். இந்த செயல்பாட்டு உங்களுடைய லட்சிய பாதையை ஈஸியாக அடைய வைக்கும். நீங்களே வந்து உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்களையே நீங்கள் நம்பும் பொழுது உங்களுக்கான பொருளாதார விஷயம் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏறுமுகமாக தானே வரும். நீங்கள் நினைக்கிறது நடக்குதுன்னும் பொழுது நீங்கள் நல்ல விஷயத்தை தானே கண்டிப்பாக நினைக்க போகிறீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தோட உங்களுக்கான சுற்றி இருக்க அனைத்துமே பாசிட்டிவாக மாறக்கூடிய செயல்பாட்டை நீங்கள் தானே உருவாக்குறீங்க. நீங்கள் தானே பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க. பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத கொடுக்குது. கண்டிப்பாக முழு மனதோட முழு நம்பிக்கையோட இந்த விஷயங்களை செய்யுங்க. நிச்சயம் வெற்றி. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.